அருள் விளக்கம். நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் நமக்கு எதை காட்டினாலும் அதில் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் தேடிய கேள்விகளுக்கு பிரபஞ்சம் இந்த வீடியோ வடிவில் கூட பதில் கூறலாம். அன்பான உள்ளங்களே, இந்த இறைவாக்கை கேட்கத் தொடங்கும் முன் உங்கள் மனதை சிறிது நேரம் அமைதியாக்குங்கள். உங்கள் அன்றாட வேலைகள், உங்கள் கவலைகள், உங்கள் சிந்தனைகள் இவற்றையெல்லாம் ஒரு சில நிமிடங்கள் மறந்துவிடுங்கள். ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிடுங்கள். இப்போது நீங்கள் கேட்கப் போகும் இந்த கதை ஒரு சாதாரண கதை அல்ல. இது மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை புரிய வைக்கும் ஒரு உண்மை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் ஒரு மனிதனுக்கு சொன்ன ஒரு போதனை. இந்த உலகத்தில் மனிதன் வெல்ல வேண்டிய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? அது வெளியில் இல்ல, அது நம்முள் இருக்கிறது. அதுதான் மனம். மனதை வென்றவன் உலகத்தையே வென்றவன். ஆனால் மனதை கட்டுப்படுத்த முடியாதவன் எதையும் வெல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரை சந்திக்க வந்தான். அவன் முகத்தில் குழப்பம், அவன் கண்களில் கவலை, அவன் மனதில் ஒரு பெரிய போராட்டம். அவன் புத்தரிடம் வணங்கி கேட்டான், பகவானே, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. என் மனதில் அடிக்கடி காம எண்ணங்கள் வருகிறது. நான் அதை அடக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் அது இன்னும் அதிகமாக வருகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த இளைஞனின் கேள்வியை கேட்ட புத்தர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த இளைஞனை பார்த்து மெதுவாக சிரித்தார். பிறகு கேட்டார், நீ ஒரு விஷயத்தை மறக்க முயற்சி செய்ததுண்டா? அந்த இளைஞன் சொன்னான், ஆமாம் பகவானே, பல விஷயங்களை மறக்க முயற்சி செய்திருக்கிறேன். புத்தர் மீண்டும் கேட்டார், நீ மறக்க முயற்சி செய்தபோது அது மறைந்ததா அல்லது இன்னும் அதிகமாக நினைவுக்கு வந்ததா? அந்த இளைஞன் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு மெதுவாக சொன்னான், பகவானே, நான் மறக்க முயற்சி செய்தால் அது இன்னும் அதிகமாக நினைவுக்கு வருகிறது. அப்போது புத்தர் மிக அமைதியாக ஒரு பெரிய உண்மையை சொன்னார். அதுதான் மனதின் இயல்பு. நீ எதை அடக்க முயற்சி செய்கிறாயோ அதே விஷயம் உன் மனதில் இன்னும் அதிகமாக தோன்றும். மனம் என்பது ஒரு காட்டுக்குதிரை போல. நீ அதை பலவந்தமாக பிடிக்க முயற்சி செய்தால் அது இன்னும் வேகமாக ஓடும். ஆனால் அதை அமைதியாக புரிந்து கொண்டு வழிநடத்தினால் அது மெதுவாக உன்னை பின்பற்றும். அந்த இளைஞன் புத்தரின் வார்த்தைகளை கேட்டபோது அவன் மனதில் ஒரு புதிய கேள்வி எழுந்தது. அவன் கேட்டான், பகவானே, அப்படியானால் காமம் தவறா? புத்தர் மெதுவாக சிரித்தார். பிறகு மிகவும் அமைதியான குரலில் சொன்னார், இல்லை, காமம் தவறு அல்ல. இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் இயற்கையின் ஒரு விதியின்படி வாழ்கிறது. பசி வந்தால் மனிதன் உணவு தேடுகிறான். தாகம் வந்தால் தண்ணீர் தேடுகிறான். அதேபோல் காம உணர்வும் இயற்கையின் ஒரு சக்தி. புத்தர் தொடர்ந்து சொன்னார், இந்த உலகத்தில் காமம் இல்லையென்றால் உயிர்கள் உருவாகாது, மனித இனம் தொடராது. அந்த இளைஞன் அதை கேட்டபோது சிறிது ஆச்சரியமாக பார்த்தான். பிறகு கேட்டான், பகவானே, அப்படியானால் எதற்காக மனிதர்கள் காம எண்ணங்களால் அதிகமாக துன்பப்படுகிறார்கள்? புத்தர் மெதுவாக சொன்னார், அதற்குக் காரணம் காமம் இல்லை, அதை பற்றிய அளவில்லாத ஆசை. பிறகு புத்தர் ஒரு அழகான உதாரணம் சொன்னார். ஒரு செடியை நினைத்துப் பாரு. அந்த செடி வளர தண்ணீர் தேவை. ஆனால் அதிக தண்ணீர் ஊற்றினால் அந்த செடி அழிந்துவிடும். தண்ணீர் இல்லாவிட்டாலும் அந்த செடி வாடிவிடும். அதேபோல மனித வாழ்க்கையிலும் ஒரு சமநிலை தேவை. அளவுக்கு மீறிய ஆசை மனிதனை அழித்துவிடும். புத்தர் தொடர்ந்து சொன்னார், மனிதன் காமத்தை அடக்க முயற்சி செய்கிறான் அல்லது அதில் முழுவதும் மூழ்கிவிடுகிறான். இந்த இரண்டு வழிகளும் தவறு. சரியான வழி என்ன தெரியுமா? சமநிலை. மனம் ஒரு ஆற்றைப் போல, அது ஓடிக்கொண்டே இருக்கும். நீ அதை பலவந்தமாக நிறுத்த முயற்சி செய்தால் அது வெள்ளமாக வெடித்து வெளிவரும். ஆனால் அதற்கு சரியான வழி கொடுத்தால் அது அமைதியாக ஓடும். அதேபோல மனிதன் தனது மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அடக்க முயற்சி செய்யாமல் கவனித்து பார்க்க வேண்டும். புத்தர் அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், நீ ஒருபோதும் உன் மனதை கவனித்து பார்த்ததுண்டா? அந்த இளைஞன் தலையை குனிந்தான். இல்ல பகவானே. புத்தர் சொன்னார், அதுதான் பிரச்சனை. மனிதன் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கவனிக்கிறான். ஆனால் தன் மனதை மட்டும் கவனிக்க மறந்துவிடுகிறான். நீ உன் மனதை கவனிக்க ஆரம்பித்தால் உன் எண்ணங்கள் எப்படி வருகிறது, எப்படி போகிறது என்பதை புரிந்து கொள்வாய். அப்போது நீ ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்வாய். புத்தர் அந்த இளைஞனை பார்த்து மெதுவாக பேச ஆரம்பித்தார். நீ உன் மனதை கவனித்து பார்க்க ஆரம்பித்தால் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்வாய். அந்த இளைஞன் ஆர்வமாக கேட்டான், பகவானே, அது என்ன உண்மை? புத்தர் சொன்னார்,
எண்ணங்கள் மேகங்களைப் போல. வானத்தில் மேகங்கள் எப்படி வருகிறது அப்படியே போய்விடுகிறது. அதை யாரும் நிறுத்த முடியாது. அதேபோல மனிதனின் மனதில் வரும் எண்ணங்களையும் நிறுத்த முடியாது. அதேபோல மனிதனின் மனதில் வரும் எண்ணங்களையும் நிறுத்த முடியாது. ஒரு எண்ணம் வரும், சிறிது நேரம் இருக்கும், பிறகு தானாகவே மறைந்துவிடும். ஆனால் மனிதன் ஒரு பெரிய தவறு செய்கிறான். எண்ணங்கள் வரும்போது அவன் பயப்படுகிறான், அதை அடக்க முயற்சி செய்கிறான், அல்லது அதில் மூழ்கிவிடுகிறான். இந்த 2 வழிகளும் தவறு. புத்தர் மெதுவாக சொன்னார், எண்ணங்களை போராட வேண்டாம், அதை கவனித்துப் பாருங்கள். நீ அமைதியாக உன் மனதை கவனித்துப் பார்த்தால் ஒரு நாள் உனக்கு ஒரு உண்மை புரியும். நீ மனம் அல்ல, மனம் ஒரு கருவி. ஆனால் நீ அதற்கு மேல் அந்த உண்மையை புரிந்து கொண்டவுடன் மனிதன் உள்ளே ஒரு பெரிய அமைதியை அனுபவிப்பான். புத்தர் தொடர்ந்து சொன்னார், நீ காம எண்ணங்களை அடக்க வேண்டாம், அதை கவனித்துப் பாரு. அது எப்படி வருகிறது, எப்படி போகிறது என்று பாரு. அப்போது ஒரு நாள் அது உன்னை கட்டுப்படுத்தாது. அந்த இளைஞன் புத்தரின் வார்த்தைகளை கேட்டபோது அவன் மனம் மிகவும் அமைதியாகியது. அவன் புத்தரிடம் வணங்கி சொன்னான், பகவானே, இப்போதுதான் எனக்கு புரிகிறது. நான் என் மனத்துடன் போராடிக் கொண்டிருந்தேன். புத்தர் மெதுவாக சிரித்தார். பிறகு சொன்னார், மனதை வெல்ல ஒரே வழிதான் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வது. புரிதல் வந்தால் அமைதி வரும். அமைதி வந்தால் மனம் அடங்கும். மனம் அடங்கினால் வாழ்க்கை ஒளிரும். அன்பான உள்ளங்களே, இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? மனிதன் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெல்ல முயற்சி செய்கிறான். ஆனால் அவன் வெல்ல வேண்டியது ஒரே ஒன்றுதான், தன் மனம். மனதை புரிந்து கொண்டவன் உலகத்தை புரிந்து கொள்வான். மனதை வென்றவன் வாழ்க்கையை வெல்வான். இந்த கதையை கேட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் வருவது தவறு இல்லை, ஆனால் அதில் அடிமையாகி விடாதீர்கள். உங்கள் மனதை கவனியுங்கள். உங்கள் சிந்தனைகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதி பிறக்கும். இந்த இறைவாக்கை கேட்ட நீங்கள் எப்போதும் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ இறைவன் அருள் புரியட்டும். அன்பான உள்ளங்களே, இந்த ஆன்மீக கதை உங்கள் மனதிற்கு சிறிதளவு அமைதியை கொடுத்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள் மற்றும் இறைவழி போதனைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிகவும் மதிப்புடையது. நன்றி. வாழ்க வளமுடன்.